தகுந்தாற் போல நம்முடைய ஆயத்த பணிகளும் இருக்கும். அப்ப சபை எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபை எப்படி அந்த காத்திருப்பதற்கு நேராக ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்ற அந்த காரியத்திற்கு நேராக சபை இப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி தன்னுடைய ஆயத்த பணிகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் வேதாகமம் முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியத்திலே நம்மை ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த காலை வேளையிலே சொல்லி கற்றுக் கொடுக்க போறார், நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நிலைமையில அந்த சபை நிக்குது அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்திருச்சு, அது ரெடி ஆயிருச்சு. அப்ப நாம ரெடி ஆகணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எப்படி அது ரெடி ஆகணும், எப்படி அது ரெடி ஆகணும் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்படி காத்திருக்கணும், எப்படி ஆயத்தப்படணும், எப்படி மணவாளனுடைய அந்த வருகைக்கு நம்ம ரெடி ஆகணும். இது ஆதியாகமத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், புதிய ஏற்பாடு முடிவு வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுவதுமே என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி ரெடி ஆகிறது, நம்ம எப்படி அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறது, எப்படி நம்ம கரெக்ட் ஆயிக்கிறது, எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறது, இந்த காரியங்கள் தான் நமக்கு ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை காண்கிற கண்கள் நமக்கு வேணும் இல்லையா, இதை பார்க்கிற கண்கள் வேணும். யார் இதுக்கு உதவி செய்வா அப்படின்னா, ஆவியானவர் இதற்கு உதவி செய்வார். அதுதான் ஆவியும் மணவாட்டியும். அப்போ இங்கே மணவாட்டியை ரெடி பண்ணுறது யார் தெரியுமா, மணப்பெண்ணை ரெடி பண்ணுறது யார் தெரியுமா, மணவாளனுடைய அந்த வருகைக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறது யார் தெரியுமா, ஆவியானவர் ஆயத்தப்படுத்துறாரு, ஜோடிக்கிறாரு. எப்படி எஸ்தர் ராஜாத்தி அந்த ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி முடிஞ்சோன்னே அந்த அகாஸ்வேரு ராஜாவை சந்திக்க போனாலோ, அதே போல அகாஸ்வேரு ராஜாவை சந்திக்க போற அந்த நாளுக்கு, மணவாளனை சந்திக்க போற அந்த நாளுக்கு இந்த மணவாட்டியை ரெடி பண்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவர் 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறையில் தான் ஊற்றப்பட்டார், அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தரே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியிலே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் வெளிப்படுகிற அந்த காலங்கள் தான் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கோணங்களிலே அவர் வெளிப்படுகிற காரியங்கள் வேதாகமத்திலே விவரித்து காட்டப்படுகிறது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ தான் ஆவியானவர் வராரு, அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் காரியம் என்னென்னா, அங்கேயே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடிட்டு தான் அவர் இருக்கிறார். அசைவாடி அப்படின்னு சொல்றது செயல்படுதலை குறிக்கிறது. ஒரு செயல்படுகிறவராக, ஒரு காரியங்களை நடப்பிக்கிறவராக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அநேக காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். நியாயாதிபதிகள் காலத்தில் என்ன நடந்துச்சு, அங்க இரட்சகர்களை ஆண்டவர் எழுப்பினார். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்கிற வார்த்தை பதம் அங்கே கையாளப்படுகிறது வேதத்தில். கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல இறங்கினார், சிம்சோன் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார். நம்ம பார்ப்போம். அந்தந்த நேரத்தில் அவங்க மேல இறங்குவாரு, அந்தந்த நேரத்தில் காரியங்களை நடப்பிப்பாரு. அந்த காரியங்கள் நடந்து முடிஞ்சோன்னு போயிடுவார். இதுதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த நாட்களிலே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டு, அவனுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியை எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரே ஆசை. பாடி பாடி துதிச்சு சிஸ்டர் துதிக்கிற பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆமாம், துதிக்கலைன்னா எனக்கு மனசில் சமாதானமே இருக்காது. சிலருடைய வாழ்க்கை அப்படிதான், சிலருடைய நடத்துதல் அப்படிதான். இங்கே தாவீது அப்படிதான், ஆண்டவரை துதித்து அவர் இல்லாத அந்த பிரசன்ஸ் இல்லைன்னா தெரிஞ்சிடும் தாவீதுக்கு, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியை பக்கத்திலேயே வச்சிருந்த ஒருத்தர் யார் அப்படின்னா, தாவீதை தவிர வேற யாருமே இல்லை. அதனால தான் இருதயத்திற்கு ஏற்றவன். கொஞ்சம் அப்படி போனால் கூட தெரிஞ்சிடும். சவுளை விட்டு ஆவியானவர் போனது சவுளுக்கு தெரியல பாருங்க, ஆனால் தாவீதை விட்டு கொஞ்சம் போனோன்னே தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரெசன்ஸ்லேயே இருக்க விரும்புகிற ஒரு ஆள், வீடத்தை சுற்றி வர ஆள், எப்போ நான் நிற்பேன், என்னுடைய ஆத்மா காத்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு ஆள். அப்போ தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும், ஆவியானவர் போயிட்டாருன்னா தெரிஞ்சிடும். அங்கே சிம்சோனுக்கு தெரியல,
ஆவியானவர் தன்னை விட்டு போனது அவனுக்கு தெரியல, பலம் தன்னை விட்டு போனது அவனுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவ திட்டம் தம் மேலே இருந்தது உண்மைதான், கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்தினது உண்மைதான், இரட்சகராய் அவர்களை ஆண்டவர் எழுப்பினது உண்மைதான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்தந்த டைமில் அவங்க செஞ்சுட்டு அடுத்தது அப்படியே உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க, அடுத்தது உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்த மட்டும் இருக்கிறான், அவன் எப்போ பார்த்தாலும் கான்சியஸாகவே இருப்பான். இப்போ இந்த மணவாட்டியை ரெடி பண்ணுற அந்த பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்குது? ஆவியானவருக்கு. இந்த ஆவியானவர் ரெடி பண்ணிகிட்டே வருவார் பாருங்க. எது கான்சியஸாக இருக்குதோ அந்த சபை ஆயத்தமாயிரும். இதுதான் ஃபார்முலா. எது கான்சியஸாக இருக்கோ, கான்சியஸாக இருக்கிறோமா ஆவிக்குரிய ஜீவியத்தில் காரியங்களை அப்படியே நம்ம எந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும், உலகத்தின் வேலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் செஞ்சாலும் ஒரு கான்சியஸ் நம்மளுக்கு இருக்கும் பாருங்க, ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாருங்க, ஒரு அலர்ட் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஐயோ நான் ரெடி ஆகணும், அப்படியே நான் மணவாளன் அந்த ஆயத்தத்தை தான் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அந்த ஒரு நிலைக்கு நேராக சபை கடந்து செல்லணும். அந்த ஒரு டெடிகேஷனோட சபை போனால் மட்டும்தான் சபை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், வான்னு கூப்பிட முடியும். ஏதோ உலகத்தின் காரியத்தில் நம்ம சொல்லிட்டு, உலகத்தின் வேலையில் நம்ம சொல்லிட்டு, அந்த காரியங்களை பண்ணிட்டு அப்படியே மற்ற நேரத்தில் நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த காரியத்திலையும் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ரெடியாக முடியாது. இன்னும் நம்ம நல்லா கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெடியாக முடியாது, ஆயத்தப்பட முடியாது. அப்போ நம்மளுடைய ஆயத்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆயத்தங்கள் தீவெட்டி எரிஞ்சிட்டு தான் இருக்குது, எந்த மிஸ்டேக்குமே இல்லை, நல்லா பிரைட்டாக எரியுது. ஆனால் எண்ணெய் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எண்ணெய் இல்லை, அவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த அபிஷேக தைலம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த சுடர் கொஞ்ச நேரத்துக்கு தான் எரியும், அது இருக்காது. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏதோ எரியுது, பிரகாசமாக எரியுது. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பிரகாசமாக எரியுது, சபைக்கு போயிட்டு வந்தோன்னே பிரகாசமாக எரியுது, நல்லா இருக்குது. அப்புறம் மறுபடியும் வேதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் எரியுது, கொஞ்சம் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் எரியுது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணெயை கூட வச்சிருங்க. எண்ணெய் வேணும், விளக்கு எப்போவுமே எரியணும். அங்கே பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஆசாரியனுக்கு என்னன்னா, குத்து விளக்கு எப்போவுமே எரியணும்ப்பா. மோசே குத்து விளக்கு எரியணும், குத்து விளக்கு அணையவே கூடாது, அணைஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீ என்ன செய்ய அப்படின்னா, விளக்குக்கு எண்ணெய் வேணும். அதனால் நீ எண்ணெயை எப்போவுமே நீ ஸ்டாக் வச்சுக்கோ, எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். இடித்து பிடிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை கொண்டு வரும்படி நீ ஆசாரியர்களுக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லி, அதுதான் தேவ கட்டளை. அப்போ என்ன காரியங்கள், இந்த மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவ என்ன ஆகணும் அப்படின்னா, இவ எண்ணெயோடு காணப்படணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கணும். அப்போ இதில் நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அவங்க வான்னு கூப்பிடுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. சபையை இங்கே ஆவி ரெடி பண்ணுது. அதனால தான் ஆவியும் மணவாட்டியும் வெறும் ஆவின்னு மட்டும் சொல்லலை, வெறும் மணவாட்டின்னு மட்டும் சொல்லலை, ஆவியும் மணவாட்டியும் ரெண்டு பேரை மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆவியானவர் ரெடி பண்ணுற சபை, ஆவிக்குள்ளே நிறைந்து ஜீவிக்கிற சபை, ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கிற வாழ்க்கை, ஆவிக்குரியவன் தேவ ஆவியினாலே எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர்கள். இவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வாங்க ஆண்டவரே, நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே. அப்போ உலகத்தின் கவலைகளில் பாடுகளில், ஐயோ ஆண்டவர் வந்துட்டா பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படி சொல்கிற அந்த காரியங்கள் கிடையாது. அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் மேலே இருக்கிற உண்மையான அன்பு, இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு இருந்தாலோ, எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாலோ, எல்லாமே நம்ம கைகளில் இருந்தாலோ, அங்கே ஒரு ஆசை இருக்கும் பாருங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது, அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கும். அந்த பொக்கிஷத்து மேலே இருதயம் அப்படியே இருக்கும். அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஆசை ஆண்டவர் மேலே. வாங்க ஆண்டவரே, நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே, வா என்பானாக. அந்த ஆசையை தான் இங்கே ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஆசையை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர். எல்லா சுகமும் இருக்கும்போது, எல்லா சௌக்கியமும் இருக்கும்போது அங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தானே, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்டதான ஒரு காரியம், அதை தான் சபை செய்யணும், அதுதான் வேணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த ஆயத்த சபைக்கு இருக்குதா? இன்னைக்கு சபை அப்படி ஆசைப்படுதா? இன்னைக்கு காரியங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை. சபைக்கிட்ட போய் கேட்டால், நீ ஆயத்தமாக இருக்கியாப்பா, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறியா? இல்லை, இப்போ தான் நான் ஒரு
வீடு வாங்கியிருக்கேன், அந்த வீட்ட கொஞ்சம் பார்க்கணும். இல்ல, இல்ல இப்ப தான் நான் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறேன். என்னோட மனைவியோட நான் இருக்கணும். இல்ல, இல்ல இப்ப தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய நான் வளர்த்தணும். என்ன சிஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா? அப்படின்னா, இது உண்மைதான். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் தான். இன்றைக்கு சபையோட நிலைமையும் இதுதான். பாருங்க, ஒரு கல்யாண விருந்து, பெரிய ஒரு விருந்து ஆயத்தமா இருக்குது. அங்க என்ன பண்றான்னு சொன்னா, எஜமான் முன்னாடியே இன்விடேஷன் குடுத்தாச்சு. எல்லாத்தையும் கூப்பிடுறான். எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைக்காரன போய் அனுப்புறான். "என்னப்பா ரெடி ஆயிருச்சு, யாருமே காணோம். நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா" அப்படின்னா, வேலைக்காரன் போய் பார்க்குறான். ஒவ்வொரு காரியமா பார்க்குறான். இல்லைங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ். இன்னைக்கு சபைக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய காரியம் சொல்லுது சபை. சாக்கு போக்குகள் சொல்லுது சபை. இல்லைங்க எனக்கு இந்த காரியம் இருக்குங்க. இல்லைங்க நான் ஊழியம் தாங்க செய்கிறேன். ஊழியத்தில் ரொம்ப பிஸிங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க. ஆனால் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், உள்ளேயே இருந்துட்டு இல்லாதவங்க அப்படி தான் சொல்லணும். அப்போ பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் இதுதான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்றைக்கி நம்ம மீட்டிங்க்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம். நான் இன்ஸ்டாவில் ஒரு காரியத்தை பார்த்தேன், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு வாலிப மகன் கையில் ட்ராக்ஸ் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக அந்த நிறைய பேர் போகிற பாதையில் நிற்கிறாரு. எல்லாருக்கும் ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வாங்குறாங்க, ஒரு சிலர் ஒரு மாதிரி கையில் இப்படி பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு செய்ய காமிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் வேகமாக போகிறாங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். இந்த மகன் வந்து இப்போ நின்று ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு, தேவ ஊழியத்தை நிறைவேற்றாரு. நாளொன்று வரும், நாளொன்று வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வேண்டான்னு சொன்னவங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை தள்ளுனவங்க, அவங்களுடைய முடிவு என்னமா இருக்குமோ சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறாரு. ஏதோ ஒரு வழியில். இப்போ இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது எனக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா கரங்களிலே இருக்கிற அந்த செல்ஃபோனில் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளே உலகம் கடந்து போயிருச்சு. நம்மளுக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தை நம்ம டச் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாஷை தெரியாத இடத்துல கூட மிஷினரிமார்கள் போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் ஓவரால் எல்லாமே முடிஞ்ச ஒரு நிலமை தான். அறுப்புக்கு ஆட்களை எஜமான்கள் ஆண்டவர் அனுப்பிட்டே இருக்கிறாரு. ஒரு கூட்டம் ரெடியாகி போயிட்டே இருக்குது. ஜெபங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, துதி போயிட்டே இருக்குது. அப்போ சொல்லவே முடியாது. அப்போ என்னென்னா, அந்த எண்டு டைமுக்கு நேரம் நம்ம வந்துட்டோம். இனியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இதை ஒரு சிலவங்க சாக்கா வச்சுட்டு நாளைக்கு வருவார், நாளான்னைக்கு வருவாருன்னு டேட்டுக்கு குறிச்சிட்டு அலையிறாங்க. அதையும் நம்ம நம்பிட முடியாது. அதையும் நம்ம நம்பக்கூடாது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லுவாங்க. இதோ அறை வீட்டுக்குள் வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு காரியம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சபை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துருச்சு. வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்துருச்சு. இன்னும் வந்து சில காரியங்களை கமிட்மெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுட்டு இதுதான் இந்த காரியம் நடக்கட்டும், அந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ள சபை வரும். இனி அவ்வளவுதான். ஒன்று வா அப்படின்னு கூப்பிடுற கூட்டத்தில் நம்ம இருக்கணும். இல்லைன்னா ரெடியாகாமல் கைவிடப்படுற கூட்டத்தில் இருக்கணும். ரெண்டே கூட்டம் தான். வேதாகமம் முழுக்க 2 கூட்டம் தான். ஒன்று ஏற்றுக்கொள்கிற கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். ஒன்று ரத்தத்தால் கழுவப்பட்ட கூட்டம், கழுவப்படாத கூட்டம். இன்னொரு கூட்டம் காத்திருக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் ஆயத்தமே இல்லாமல் அப்படியே கைவிடப்படுற கூட்டம். இந்த 2 கூட்டம் தான். இதுதான் நடக்க போகுது. கடைசியில் இதுதான் நடக்க போகுது. பாருங்கள், ஆண்டவர் அந்த காத்திருக்கிறத முன்னாடி இருந்தே சொல்லிக் கொடுக்குறாரு. முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு பாருங்கள் காத்திருக்க சொல்கிறாரு. முதலாவது அந்த காத்திருக்கிற அந்த காரியங்கள் 25 ஆண்டுகள் வெயிட் பண்ணுறாரு. பாருங்க, 25 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் நிறைவேற ஈசாக்க கையில் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கிறாரு. வாக்குத்தத்தம்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு வாக்குத்தத்தம் வாங்கினோன்னா அடுத்த மாதம் குழந்தை பிறக்கல, அதுக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்கல. 25 வருஷம் காத்திருக்காரு. அதுக்கு இடையில இஸ்மவேல், அந்த இஸ்மவேலால் இப்போ வரைக்கும் பிரச்சனை. இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த போர்களுடைய காரியங்கள் அதுதான். துஷ்ட மனுஷனாக இருப்பான். அந்த காரியங்கள் இப்போ வரைக்கும் ஈரான் யுத்தம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த போர்கள் போயிட்டுருக்குது. அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இப்போ ஒரு மாஸ்க் இருக்குது, அல்ல அக்ஸா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு தான் இப்போ வந்து போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் பிரச்சனை. அப்போ 25 வருஷம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு வெயிட் பண்ணான். அடுத்தது 430 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க. அத்தனை வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஏன்னா எமோரியரின் அக்குறுமம் நிறைவாகல, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார். பாருங்க, வெயிட் பண்ண வைக்கிறாரு அந்த காரியங்களை. அப்போ காத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் அங்கே பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லி கொடுக்குறாரு. அவங்க காத்திருக்கிறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 15:2 பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்பாரு, அடியேனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆதியாகமம் 17:17 பார்த்தா அவருக்கு 100 வயசு. ஆதியாகமம் 15:2 ஆண்டவர் சொல்லுவார், வா உனக்கு 15:4-5 பார்க்கும்போது அந்த வேதாகமம் வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ ஆதியாகமத்தில் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. 86 வயசில் இந்த சில காரியங்களை பேசுகிறாரு. ஆதியாகமம் 16:16. அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 வயசில் தான் ஈசாக்கு கையில் வாங்குறாரு. அப்போ சில நேரத்தில் வெயிட் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புலம்பல் சொல்லுவார். 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்போ ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கணும். அங்கேயே புலம்பலை வெளிப்படுத்தப்படுகிறது. ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருங்க, ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது என்னவா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பவுல் அப்போஸ்தலனை கேட்டால் அவர் சொல்லுவார், ஆமாம் நம்ம காத்திருக்கணும். அந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? புலம்பலில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு, அது என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அப்போ நாம் எதற்கு காத்திருக்கிறோன்னா, ஆவியின் முதற் பலன்களை நம்ம பெற்றுட்டோம், ஆவியின் பலன்களை பெற்றுட்டோம். ஆனாலும் நம்ம எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணுறோம்? பவுல் சொல்கிறாரு, எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, காத்திருக்கிற அந்த க்யூவில் நின்றுட்டே இருக்கிறாங்க. எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா அந்த எதிர்பார்ப்பு? அங்கே வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் கிடச்சிருச்சு, இப்போவே வாங்கிடலாம், இப்போவே ராஜ்யத்தை வாங்கிடலான்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதீனத்தில் காலம் இருக்குது, ஆதீனத்தில் வேலை இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வெளிப்படுத்துகிறாரு. ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் அவர் வெளிப்படுத்துகிறாரு. நாமளும் கொஞ்சம் காத்திருக்கிறோமில்ல. ஆனால் ஆவியின் முதற் பலன்களை வாங்கிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுட்டோம், ஆவியின் முதற்பலன் கிடைச்சிருச்சு, ஆவியின் கனிகள் வரங்கள் வல்லமைகள்லாம் கிரியை நடப்பிக்குது. ஆனால் ஒரு காரியம் நடக்கணும். இன்னும் என்ன காரியம் நடக்கணும்னா, சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம். அப்படின்னா என்ன? ரகசிய வருகைக்கு இந்த சரீரம் மறுரூபம் அடைஞ்சு புத்திர ஸ்வீகாரத்தின் சரீரமாக இது மாறும். ஆமாம், அப்பா பிதாவின்னு கூப்பிடி பண்ணுகிற ஆவி கிடச்சிருச்சு, ஆவியின் முதற்பலனெல்லாம் கிடச்சிருச்சு. இது மிக ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இது எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் சரீர மீட்பு இன்னும் வரல. இந்த சரீரத்தில் தான் இருக்கிறோம், இந்த சரீரத்தில் தான் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த கூடாரத்தில் தான் இருக்கிறோம். இந்த சரீரம் மீட்கப்பட்ட சரீரமாக மாறணும். அப்படின்னா என்னன்னா, நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிற இந்த பாவ சரீரம் சாகணும். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவான்? எனக்கு சரீர மீட்பு வேணும் ஆண்டவரே. பவுலோட வாஞ்சையே அதான். வேதாகமம் முழுக்க, அவர் எழுதின நிரூபங்கள் முழுக்க அவர் கேட்குற கேள்வி இதுதான். நான் சிலுவையில் என்னை அரைஞ்சிட்டேன், நான் இல்லை, அவர் தான் எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் இந்த இப்போவே நான் அவர் கூட போய் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது தேகத்தை விட்டு. ஆனாலும் இந்த சரீரத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், அதனால இருக்கிற சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக இருக்கிறேன். பேதுருவும் அதே தான் சொல்லுவார், நான் கூடாரத்தை விட்டு சீக்கிரம் போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவர் சொல்லிட்டார். எப்போ சொன்னார்? அப்போவே சொல்லிட்டாரு. பேதுரு பாருங்கள், அப்போவே சொல்லிட்டார். எப்போ சொன்னார்? பேதுரு, நீ இப்போ இளைஞனாக இருக்க, நீ ஜாலியாக உன் இஷ்டத்துக்கு போகிற வர, நீ முதிர் வயது ஆவ, இன்னொருத்த வந்து உனக்கு அறக்கட்டுவான், நீ கையை நீட்டுவ, உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான், இன்னும் மரணத்தினால் மறிக்க போகிறேன். அப்போவே உனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அப்போ பேதுரு சொல்கிறாரு சபையை பார்த்து. பேதுரு எழுதின நிருபங்களில் பாருங்கள், அருமையாக கடைசி காலத்தில் நடக்கிறது எல்லாமே சொல்லிடுவார். பேதுரு சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வந்து இந்த கூடாரத்தை விட்டு போயிடுவேன்னு தெரியும், அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நான் நினைப்பூட்டி எழுதுறேன், இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். பவுலும் அதையே சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஆசைப்ப எதுக்கு சபை வெயிட் பண்ணுது, எதுக்கு சபை காத்திருக்குது, எதுக்கு பரிசுத்தவான்கள் காத்திருக்கணும்? ஐயோ, எனக்கு சரீர மீட்பு வேணும், இந்த சரீரம் மீட்கப்படணும், மீட்கப்பட்ட சரீரமாக மாறுச்சுன்னா ஜாலி, எனக்கு ஜாலி, மறுரூப சரீரமாக அது மாறிடணும், மறுரூபம் அடைஞ்சிடணும், நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அதுக்கு தான் இந்த ஆவியானவர், அதுதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். சபையை ரெடி பண்ணுறதுக்கு ஆவியானவர். சிலர் நினச்சிக்கிறாங்க ஆவியானவர் எதுக்குன்னா, ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு, ஏதோ பாட்டு பாடிட்டு, ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, அப்படியே அதுக்கல்ல ஆவியானவர். ஆவியானவர் எதுக்குன்னா, சபையை ரெடி பண்ணுறதுக்கு. சபையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு பேசி. எதுக்கு கண்டிக்கணும், எதுக்கு பேசணும்? பாருங்க, யோவான் 14:16 என்ன சொல்லுது? எதுக்கு கண்டிக்கணும், எதுக்கு பேசணும், எதுக்கு கண்டிக்கணும் அப்படின்னா, ரெடி பண்ணணும். சபையை ரெடி பண்ணணும். ஜோடிச்சுட்டு இருக்கிறாரு ஆவியானவர். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஜோடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி எஸ்தர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் சும்மா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதோ அப்படியே எழுதிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எழுதப்படலை. எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த காரியங்கள் அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அவள் ஜோடிக்கப்படுகிறாள். வெள்ளை போலத்தினால, சில காரியங்களினால் அவள் ஜோடிக்கப்படுகிறாள். எதற்கு அவள் ஜோடிக்கப்படுகிறாள்? எதற்கு அடையாளம் அது? இங்கே சபையை பரிசுத்த ஆவியானவர் ஜோடித்து கொண்டிருக்கிறார். எதனால ஜோடித்துக் கொண்டிருக்கிறார்? வரங்களால் ஜோடித்துக் கொண்டிருக்கிறார், கனிகளினால் ஜோடித்துக் கொண்டிருக்கிறார், நற்காரியங்களினால் ஜோடித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 14 பாருங்க, 16வது வசனம் பாருங்க. யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்தவர்கள் நீங்கள் யாராவது வாசிக்கலாம்.
யோவான் 14:16 நான் வாசிக்கிற கவனிங்க. நான் என் பிதா வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை தந்தருள்வேன்னு சொல்லிடுறாரு. எங்கே சொல்லிடுறாரு அப்படின்னா யோவான் 14:16 சொல்லிடுறாரு. அடுத்தது பாருங்க, எதற்கு அவர் கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாரு. யோவான் 16வது அதிகாரத்தில் பாருங்க, நான் வாசிக்கிற கவனிங்க. யோவான் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற கவனிங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் போகிறேன், ஆனாலும் நான் பிதா கிட்ட போகிறேன், இதனால் நீங்கள் சொன்னதுனால நீங்கள் கொஞ்சம் மனசு வருத்தப்படுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போகிறேன். என்ன அப்படின்னா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகலைன்னா தேற்றரவாளன் உங்ககிட்ட வரமாட்டார். நான் போவேன் அப்படின்னு சொன்னால் அவர் உங்ககிட்ட நான் அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துறதுக்கு சபை ரெடி பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அப்படியே நம்ம 2 அந்நிய பாஷையில் பேசிட்டு போகிறதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஆவியானவர் எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக 2 அந்நிய பாஷையில் நம்ம பேசினதுனால ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால இல்லை. சபை ரெடி பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும், ஏதோ 1-2 சத்தியத்திற்குள்ளே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துருவார். சகல சத்தியத்தும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னுடைய இதில் எடுத்து பேச மாட்டார், சுயமாக பேச மாட்டார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருன்னா செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் எங்கிருந்து எடுத்து கொடுப்பார் தெரியுமா? இன்னைக்கு சிலர் அநேகரை நம்பிடுறாங்க. ஆவியானவர் பேசுறதுக்கும் மனுஷன் பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியல, இல்லை எந்த ஆவி பேசுதுன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் பேசினா எப்படி இருக்கும்னா, அவர் ஆண்டவர்கிட்ட இருந்த என்னுடையதில் எடுத்து வேதத்தின்படி இருக்கிறதான தீர்க்க தரிசனங்களை தான் நம்ம நம்பணும். தீர்க்க தரிசனம் எதுவும் வேதத்தின்படியாக இருக்கணும். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை சோதித்து பார்க்கணும். வேதத்தோடு அது ஒத்து போகுதா? இன்றைக்கி சிலரெல்லாம் வந்து எழும்பிட்டாங்க, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வலுசர்பத்தின் ஆவிகள், ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம நம்பிட முடியாது. ஆவியானவர் எப்படி பேசுவார்? வேதத்துக்கு முரணான காரியங்களை பேச மாட்டார். வேதத்துக்கு முரணான காரியங்களை ஆவியானவர் பேசவே மாட்டார், சொல்லவே மாட்டார். அப்போ எப்படி இது ஆவியானவர் பேசுகிறாரா? இது இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான வரம் என்ன தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை நமக்கு. ஆவிகளை பகுத்தறியணும். யார் பேசுகிறா, யார் நம்மளோட பேசுகிறா, ஆவியானவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு வேணும். வேதத்தின்படி சொல்லப்படாத எந்த தீர்க்க தரிசனமும் அது ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது தெளிவாக. அவர் சொந்த பேச மாட்டார், என்னுடையதில் எடுத்து அவர் பேசுவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு வராரு, ரெடி பண்ணுறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு வராரு. அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையே அவர் தான். மீட்பின் நாளுன்னு ஒரு நாள் இருக்குது நமக்கு. பவுல் சொன்னாரே, அந்த சரீர மீட்பு காத்திருந்து தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கேயரில் சொல்லுவார். ஒரு நொடி பொழுதில் அந்த மகிமை நீங்கள் மறுரூபம் அடைவீங்க. அந்த கடைசிய காலம் துணிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எந்திரிப்பாங்க. பாருங்கள், அப்படியே படுக்கைகளின் மேல் இளைப்பாறுகிறார்கள். சில நேரங்களில் நம்ம நினச்சிடறோம், கல்லறைகளிலே மரித்து போன பரிசுத்தவான்களுடைய சரீரம் வைக்கப்படுகிறது, அவர்கள் பரதீசில் வெயிட் பண்ணுறாங்க, இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் வரும், மீட்பின் நாள்னு ஒரு நாள் வரும். அந்த சரீரமெல்லாம் அப்படியே 1 கொரிந்தியர் 15 எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, பலவீனமுள்ளதாய் விதைக்கப்பட்ட அந்த சரீரம் அப்படியே பலமுள்ளதாய் எந்திரிக்கும். அந்த எக்காலம் முதல்ல அவங்க தான் எந்திரிப்பாங்க. நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. அந்த எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள், அதுதான் வசனம் எழுதுது, இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருப்பாத. நீ வாயில் கூட சொல்ல வேண்டாம், நீ எழுது, ஃபைல் பண்ணு, எழுது, ரெக்கார்டு போடு, அதை அதை எழுதி அப்படியே சைன் பண்ணு. சொல்கிறாரு, இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி. எவ்வளோ பாக்கியசாலிகள் தெரியுமா அவங்களாம்? ஆமாம்.
கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். ஆமேன். கனவான்கள் பாக்கியவான்கள். சாராள் நவரோஜியமா அருமையான பாடல்கள். இன்றைக்கெல்லாம் பாடல்கள் எழுதுகிறாங்க, எப்படி எழுதுகிறாங்க என்ன எழுதுகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. அருமையான பாடல்கள் அவர் அழகாக பாடி வச்சுட்டு போனாங்க. கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். அவங்க எல்லா பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டு அவங்க ஓய்ந்திருப்பாங்க. அவங்க தான் முதலாவது எந்திரிப்பாங்க. சபை ரெடியாகுது, ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆண்டவருடைய அந்த வருகைக்கு ரெடியாக்குறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஜோடிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். வரங்களினால, கனிகளினால, வார்த்தையினால, வல்லமையினால ஒவ்வொரு நேரமும் சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, ஐயோ இந்த காரியத்தில் நான் தப்பான முடிவு எடுத்திருப்பேன், நல்ல வேலை ஆண்டவர் அருமையாக எனக்கு இந்த நல்ல ஒரு முடிவு எடுக்கும்படி கிருபை செஞ்சார். இதெல்லாம் யார் நம்மளுக்கு கொடுக்குறா? ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த கிருபைகளை ஆவியானவர் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரத்திற்காக நம்ம அப்படியே காத்திருக்கிறோம், வெயிட் பண்ணுறோம், தவிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையை எப்படி ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிற காரியங்களை நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கார். சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காமல் நம்ம வழி விலகிடுறோம், வேறு பக்கம் போயிடுறோம். அப்போ என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஆவியானவருடைய கண்ட்ரோலை விட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம். அந்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம இல்லை. அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியில் அவருடைய அந்த அடைப்பையெல்லாம் தகர்த்துட்டு வெளியில் வந்துடுறோம். வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம தான் கஷ்டப்படணும். பாருங்கள், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. ஸ்தேவான் பேசின அந்த ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். ஸ்தேவானுக்குள்ள இரத்த சாட்சியா முதலாவது அப்படியே ஸ்தேவான் அப்படியே மறிக்கிறாரு. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் அந்த மீட்கப்பட்ட சபை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சபையில் அப்படியே பயங்கரமாக ஸ்தேவானுடைய மரணம், முதலாவது இரத்த சாட்சியா ஸ்தேவான் அது மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் பேசின ஞானத்துக்கு அவங்களால பேசவே முடியல. ஞானத்தின் ஆவியானவர் அப்படியே ஸ்தேவானை ரெடி பண்ணிட்டாரு. உடனே ஸ்தேவான் பார்த்துட்டாரு, இங்கே ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். யாரெல்லாம் ஆயத்தமாயிட்டாங்களோ அவங்க பார்த்துருவாங்க, ஆயத்தமானவங்க பார்த்துருவாங்க. இதுதான் சீக்ரெட். இங்கே ஸ்தேவான் ஆயத்தமாயாச்சு, ஸ்தேவான் பார்த்தாச்சு. ஸ்தேவான் ஆயத்தமாயிட்டாரு. எப்படி ஆயத்தமானார்? ஆவி ரெடி பண்ணிட்டாரு. ஞானத்தின் ஆவியை எதிர்த்து நிற்க முடியல. அப்போ என்னன்னா, ஸ்தேவானை அப்படியே பக்குவப்படுத்திட்டாங்க. ஸ்தேவான் ஆவியானவர் அப்படியே ரெடி பண்ணோன்னே ஸ்தேவான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், பார்த்துட்டாரு இதோ ஆண்டவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கல்லெறிஞ்சு அவங்க கொன்னுட்டாங்க ஸ்தேவானை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் பேசுகிற அந்த ஞானத்தை அவங்களால எதிர்த்து நிற்கவே முடியல, இது பண்ணவே முடியல. அவங்களால என்ன சொல்கிறது, இவன் பேசுகிறதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியல. அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆண்டவர் நிற்கிறது அப்படியே ஸ்தேவான் பார்க்குறாரு. அப்போ இன்றைக்கு அப்படி தான், யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்க பார்த்துருவாங்க. சபை ரெடியாக இருக்கா? சபை பார்த்துரும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். சபை பார்த்துரும். இங்கே ஆயத்தமாக இருக்கிற ஒரு குரூப் அப்படியே பார்த்துரும். ஆனால் இங்கே ஆயத்தமாக இல்லாத ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஆசையெல்லாம் இருக்கும். அது ஒன்றும் மோசமான குரூப் கிடையாது. அந்த குரூப்புக்கு ஆசை இருக்கும். மத்தேயு 24வது அதிகாரத்திலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24, 25 அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக மணவாட்டிகள் 25, மத்தேயு 25வது அதிகாரத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, எல்லாத்துக்கிட்டையுமே தீவட்டி இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை, பர்ஃபெக்ட் ரெடியாக இருக்கிறாங்க, தீவட்டி எல்லாம் கையில் இருக்குது. ஆனால் எதிர்கொண்டு போகிறாங்க. இங்கே எண்ணெய் இல்லைன்னா அவங்களுடைய எண்ணெய் இல்லை, அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ரெடி பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், ரைட்டு, இன்னும் நம்ம கொஞ்சம் அனல் குறைஞ்சதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அப்படியே உலகத்துக்குள்ளே கொஞ்சம் போயிடுறது, அப்படியே அந்த கொஞ்சம் பார்த்துக்கிறது, இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இரு வழிகள் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், இப்படி வசனங்கள் இருக்கிறது நமக்கு. அப்போ 2 வழியில் எலியா கேட்பார், எந்த நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலையும் கும்பிட்டுட்டாங்க, இஸ்ரவேலின் தேவனையும் கும்பிட்டுட்டாங்க, கர்த்தரையும் கும்பிடுறாங்க, பாகாலையும் கும்பிடுறாங்க. பார்த்துட்டே இருக்கிறாரு எலியா. ரொம்ப கோபம் வருது. வானத்தை என்ன பண்ணிக்கிறாரு? அடைச்சிட்றாரு. அடுத்தது கர்மேல் பர்வதத்தில் பெரிய ஒரு காரியம் நடக்குது.
எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? இன்னைக்கு சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற வார்த்தை இதுதான். எந்த மட்டும் 2 நினைவுகள், எந்த மட்டும் இந்த காரியங்கள். அப்ப இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் ரொம்ப ஆயத்தமாகுது, பயங்கரமா ஆயத்தமாகுது. ஒரு கூட்டம் படுபாதாள நிலைமைக்கு நேரா போகுது, ஒரு கூட்டம் நிர்விசாரமா அலையுது. அந்த கூட்டத்துக்கு எல்லாமே தெரியும். இந்த தீவெட்டிகளை பிடிச்சு போச்சே, அந்த கூட்டத்துக்கு எல்லாமே தெரியும். மணவாளன் வரும்போது தீவெட்டி எரிஞ்சாதான் உள்ள போக முடியும், உள்ள நம்மளுக்கு கேட் பாஸ் கிடைக்குங்கிறது நல்லா தெரியும். ஆனா இந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? நிர்விசாரமான கூட்டம். இதுக்கு எல்லாமே தெரிஞ்சும் இது நிர்விசாரமா இருக்கும். ஜெபம் பண்ணணும் தெரியும், பைபிள் படிக்கணும்னு தெரியும், பரிசுத்தமா இருக்கணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். வேதம் பூரா மூளையில பூரா மண்டையில பூரா வேத அறிவு உள்ள இருக்கும். வேத பாரகர் பரியசர்லாம் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க ஆண்டவருடைய எல்லா செர்மனியும் அட்டன் பண்ணாங்க, எல்லா மீட்டிங்கும் போனாங்க. முதல் வரிசையில் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே அட்டன் பண்ணி எந்த பிரயோஜனமுமே இல்லை, எந்த காரியமுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அது கேட்டு 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 செவித்தின உள்ளவர்களாக மாறின கூட்டம். சில கூட்டங்கள் இருக்குது, செவித்தினவன் நல்லா இருந்துச்சுங்க, மெசேஜ் சூப்பராக இருந்துச்சுங்க, அட்டகாசமாக பேசினாங்க. அப்போ கேட்கிறவர்களால் மாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது. கேட்டு 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 அப்படியே செவித்தினவா மாறி அப்படியே அந்த பக்கம் போனோன்னே மறந்து போகிற கூட்டங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வசனத்தை கேட்டு அதன்படி செய்து அதன்படி நடக்கிற கூட்டமாக மாறணும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது ஆயத்தமாக போகும், அது பறந்து போகும், ஆயத்தமாக போகும். ஓ கர்த்தர் நல்லவர், ஆயத்தமாக பறந்து போகும். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக காத்திருக்கும். அந்த கூட்டம் மாத்திரம்தான் சொல்லும், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கடைசியில் ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு பார்த்து, இதை கேட்கிற நீயும் சொல்லணும், வான்னு சொல்லணும். வான்னு எப்படி சொல்ல முடியும்னா, ஆவிகிட்டையும் மனவாட்டிக்கிட்டையும் போய் கேளு, சபைக்கிட்ட கேளு, நீ எப்படி ரெடியானன்னு கேளு, மனவாட்டிக்கிட்ட கேளு. மனவாட்டி சொல்லுவா, என்னை ஜோடிச்சது ஆவி, ஆவி என்ன ஜோடிச்சது. ஆமாம், ஆவி காட்டு திசை நான்கிலுமிருந்து வந்து இதுமேல் ஊது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தோன்னே அப்படியே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைஞ்சு நின்று மகாபிரிய சேனையாய் நின்னது போல ஆவி ரெடி பண்ணுச்சு. சபையை எது ரெடி பண்ணும் தெரியுமா? ஆவியானவர். அந்த பொறுப்பை ஆண்டவர் ஆவிகிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், சபைகள் பரிசுத்த ஆவியினாலும் ஆறுதலினாலும் சந்தோஷத்தினாலும் அதுக்கு பெருகின என்று அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா காரியங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் சபை நிறைஞ்சது. அப்போ சபையை எது ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆவி ரெடி பண்ணும். ஆண்டவர் அந்த பொறுப்பை ஆவி கையில் கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் சபைகளை நடத்தி கொண்டு வராரு. சீசர்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்தாங்க. சபைகள் அப்படியே பெருகுச்சு, கர்த்தருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அப்போஸ்தலர் எடுத்து படிச்சு பாருங்க, அடிக்கடி இந்த வார்த்தைகள் வரும். சபைகள் பெருகின, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பெருகின, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் சபை அப்படியே சந்தோஷத்தினால் பெருகுச்சு அப்படின்னு சொல்லி காரியங்கள் வரும். எப்படி வருது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். சபை எப்படி எந்த சந்தோஷத்தினால் பெருகிச்சு? ஏதோ சும்மா மீட்டிங்கில் சாப்பாடு போடுறாங்க, அந்த காரியங்கள் போடுறாங்க, அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால சபை பெருகுது. இன்னைக்கு அந்த காரியங்கள் தான் வேணும், அந்த காரியங்கள் தான் வேணும். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது, சபைகள் ஒரு பக்கம் பெருகினது. அப்போ எப்படி காரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம கேட்கிறவனும் வா என்பானாக. இவன் எப்படி வான்னு சொல்ல முடியும்னா, சபைக்கிட்ட போய் கேட்டால் சபை சொல்லும், ஏன்னா ஆவியானவர் ரெடி பண்ணாரு, அதனால நீ ரெடி ஆயிக்கோ. அதனால தான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கியா, இன்னுமே நீ பரிசுத்தமாக மாறிக்கோ. பரிசுத்தம்னு சொல்லிட்டு அப்படியே நின்றாத, இன்னும் நீ பரிசுத்தமாக மாறிக்கோ. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு கூட்டம் அப்படியே காத்திருக்குது. பாருங்க, லூக்கா 2:25 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அருமையான ஒரு காரியம். இங்கே சீசர்கள் 50வது நாளில் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. பெந்தைகோஸ்தே நாள் நமக்கு நல்லா தெரியும். அந்த பக்கம் நியாயாதிபதிகளோட காலத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால், ஆவியானவர் வந்து தங்கி அவர்களிடத்துல கிரியை செஞ்சு கொண்டு போனார். இந்த ஆவியானவர் இப்போ தான் வந்தாரா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இந்த காரியங்கள் அப்போ இடையில ஒருத்தர் என்ன பண்ணுறான், பரிசுத்தாவி எப்பவுமே என் கூட வேணும்னு சொல்லி வம்பு வலுக்கட்டாயமாக வாங்கியாச்சு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. வேதத்தில் இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் சீக்கிரட், அங்கங்கே புதையல்கள் அப்படியே ஒளிச்சு வச்சிருப்பாரு, ஹைட் பண்ணி ஒளிச்சு வச்சிருப்பாரு. பசில் மாதிரி தான், நம்ம அப்படியே இணைச்சிக்கணும் அந்த காரியங்களை. அப்போ இங்கே ஒருத்தன் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி பிடிச்சு வச்சுக்கிட்டான் பக்கத்தில். ஐயோ, ஆவி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஆவி வேணும், எடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க பரிசுத்தாவி எங்கிட்ட இருந்து, என்னை தயவுசெய்து பரிசுத்தாவி கொடுத்துருன்னு வாங்கி உள்ளே வச்சுட்டு டான்ஸு தான், பாட்டு தான், துதி தான். ஆமாம், அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபந்தான். ஒரு நாளைக்கு 7 தடவை துதி தான். ராஜா
ஆனால் பரிசுத்தாவி வேணும்னு கேட்டு வாங்கி வச்சாச்சு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள். இங்கே இன்னொருத்தரை நம்ம பார்க்குறோம். யார் அவர் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்த ஒருத்தன். யார் அவன் அப்படின்னு சொன்னால், சிமியோன் என்கிற ஒருத்தன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தையா தூக்கி கொண்டு வர்றாங்க. இங்கே சீசர்களுக்கு ஆண்டவர் தேற்றரவாளன் அனுப்புறதுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தன் இருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், யார் அவன் அப்படின்னா, எருசலேமிலே பாருங்க இருக்கிற ஒரு மனுஷன், எருசலேமிலே தங்கி இருக்கிற மனுஷன். எருசலேம் தேவனுடைய வீடு. ஞானார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வாழ்க்கை, அந்த எருசலேம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய அந்த காரியங்கள், அதுக்குள்ளே தங்கி ஒருத்தர் இருக்கிறான். அந்த சிமியோன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. என்னங்க, இன்னும் ஆண்டவர் மரிக்கலை. இப்போ தான் குழந்தைய பிறந்திருக்கிறாரு. இன்னும் அவர் உயிர் தள்ளலை. இன்னும் அவர் எடுத்துக்கொள்ளப்படலை. எல்லாம் முடிஞ்சு 50வது நாள் தான் சீசர்களுக்கே பரிசுத்தாவி. இங்கே ஒருத்தர் இருக்கிற, எப்படிங்க இவன் மேலே பரிசுத்தாவி? கேள்வி வருதுல நமக்கு. யார் ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே பரிசுத்தாவி ஊற்றப்படும். அங்கே தாவீது மேலே பரிசுத்தாவி எதுவுமே நடக்கலையே. தாவீதின் வேரிலிருந்து ஆண்டவர் தோன்றி வர அவன் மேலே பரிசுத்தாவி. யார் வாஞ்சிக்கிறாங்களோ, யார் கேட்குறாங்களோ, ஆவியானவர் அப்போ தான் வந்தாருன்னு நம்ம நினைக்கிறது அது தவறான கருத்து. கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நாள் வந்ததுனால, இவங்க வாழ்க்கையிலே அது வந்ததுனால இவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இவங்களை ஆவியானவர் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஆவியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருந்தது, அந்த ஒரு மனசு இருந்தது. அதனால தான் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க மேலே பரிசுத்த ஆவி தங்கி இருந்தார். அங்கே சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. அவன் எருசலேமிலே, இஸ்ரவேலில் ஆறுதல் வர எருசலேமில் காத்திருக்கிற ஒரு மனுஷன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போவே அறிவிக்கப்பட்டது. அப்போவே ஆவியானவர் ஏவ தொடங்கிட்டாரு. பிலிப்புக்கு ஆவி ஏவ தொடங்கினது 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டறையில் எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி. ஆனால் இங்கே ஒருத்தன் அவனுக்கு முன்னாடி, அதிகமாக நம்ம சிமியோனை குறித்து பேசுறதுல, பிலிப்புவுக்கு முன்னாடியே ஒருத்தன் ஆவியின் ஏவுதலினால் ஏவ தொடங்கியாச்சு. யார் அப்படின்னா, சிமியோன். ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்த ஆவியானவர் சொல்கிறார், போ சிமியோன் போ, அங்கே ஒரு கிறிஸ்துவ தூக்கிட்டு வருவாங்க, குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க, போ. கரங்களிலே ஏந்தி, ஹல்லேலூயா, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி பார்த்துட்டான். யார் ரெடியாக இருக்கிறாங்களோ பார்த்துடலாம். சபையே நீ ரெடியாக இருந்தா நீ ஆண்டவரை பார்த்துடலாம். சிமியோன் ரெடியாக இருந்தால் ஆண்டவரை பார்த்துக்கிட்டான். இன்னும் அவனுடைய காலங்களில் வயசு இல்லை அவனுக்கு. அவர் மரணம் அடைகிற வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அவனுக்கு டைம் இல்லை. ஆவியானவர் பார்த்துரு போ, இப்போவே நீ போய் பார்த்துரு போ, கிறிஸ்துவ நீ பார்த்துரு, கைகளை ஏந்திக்கோ. நீ அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்ட. உனக்கு சொன்ன வார்த்தை நடக்கும். சபையே, ஆண்டவருக்கு நீ காத்திருக்கிறியா? ஆவியானவருக்குள்ள நீ காத்திருக்க, நீ பார்த்துருவ, ஆண்டவரை பார்த்துருவ. ஸ்தேவான் பார்த்துட்டான், ஆண்டவரை பார்த்துட்டான், அவன் காத்திருந்தான், பார்த்துட்டான். ஆமாம், பரிசுத்த ஆவியினால ரட்சகரை பார்த்துட்டான். தாவீது பார்த்துட்டான். அந்த மகிமையின் பிரகாசத்தை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்கணுமா? ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டா பார்த்துடலாம். ரெடி ஆகிட்டா நம்ம பார்த்துடலாம். இங்கே சிமியோன் பார்த்துட்டாரு. கைகளில் குழந்தையா ஏந்தி அதை பார்த்துட்டாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை ரிஷவரவ அறிவலவ சவதுரிக்கன ரிக்கவரவ ஹல்லேலூயா, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ரட்சிப்பை கண்ணில் பார்த்த மனுஷன், ரட்சிப்பை பார்த்துட்டேன். குழந்தை வடிவில் தான். அதான் சொல்லுவாங்க, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. பரிசுத்த பிள்ளை, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக உற்பவித்த பிள்ளை, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக உற்பவித்த பிள்ளை. அங்கே கொண்டு வர்றாங்க. போ, 8ஆம் நாள் விருத்த சேதனத்துக்கு கொண்டு வராங்க. நீ போ சிமியோன். ஆவியின் ஏவுதலினாலே சபை ரெடி ஆயிடுச்சுன்னா ஆண்டவரை பார்த்துரும். ரெடி ஆயிட்டமா? நம்ம ரெடி ஆயிட்டமா? ரெடியானால் தான் கூப்பிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெடி ஆவோமா? நம்ம இன்னும் ரெடி ஆவோமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இன்னும் என்னென்ன காரியம் நம்மளை தள்ளுது? என்னென்ன காரியம் பின்னாடி நம்மளை இழுக்குது? எந்தெந்த காரியம் செயல்பட முடியாமல் தடுக்குது? எந்தெந்த காரியம் நம்முடைய ஆயத்தத்துக்கு தடையாக இருக்குது? ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு விசியாக இருதயங்களிலே கரங்களை வைத்து, கர்த்தர் நல்லவர், அவர் வரும் நாளிலே என்னை கரமா அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. என்னை நம்பி சில ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரு. என்னை நம்பி குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. என்னை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. என்னை நம்பி சில ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரு. உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் இழிவான ஆதாயத்திற்காக அல்ல, நீங்கள் மனப்பூர்வமாயும் உற்சாக மனதோடு இந்த காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் வர்ற நாளிலே அவரை சந்திக்க சபையே ஆயத்தமா? நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் வருகை மிக 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 சமீபித்துக் கொண்டிருக்கிறது. நடக்கிற காரியங்களை இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிர்விசாரிகளாய் இருப்போமானால், நம்மை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. கைவிடப்பட்ட கூட்டத்தில் நம்ம இருப்போமானால் நம்மை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. சபையே ஆயத்தமாக, சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாராக, சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாராக. அப்படி ஒரு ஆயத்தமான ஒரு சூழ்நிலை கடந்து செல்வதாக இந்த காலை வேளையிலே முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு ஆயத்தமாகுதலின் ஆண்டவரே அப்பா, அந்த ஆவி எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆவியானவர் எங்களை ஜோடிக்கும் போது சில நேரத்தில் வெள்ளை போலும் கொண்டு ஆண்டவரே எங்களை ஜோடிப்பார். அப்போ கொஞ்சம் எங்களுக்கு வலியாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். சில சுத்திகரிப்புகள் எங்களுக்கு நேராக கடந்து போகும். அதற்கு ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது அந்த சத்தத்தை கேட்டு நேர்வழியாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவ கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே சந்திக்கப்படாமல் இருக்குதோ எல்லாவற்றையும் சந்திங்க. ரட்சிப்புக்கு விரோதமாக தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவங்களுடைய ஆயத்தமாகுதலுக்கு, இவங்களுடைய கானான் பயணத்திற்கு ஆண்டவரே எந்தெந்த தடைகள் வருகிறதோ அந்த தடைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அடையாளம் காட்டுவீராக, அடையாளம் காட்டுவீராக. இதுதான் உன்னுடைய ஓட்டத்துக்கு தடை, இதுதான் உன்னோட ஓட்டத்தை தடை பண்ணுது, அடையாளம் காட்டி கொடுத்துருங்கப்பா. யாருடைய ஓட்டத்துக்கு என்னென்ன தடை இருக்குதோ ஆவியானவர் இந்த காலை வேளையில் அவர்களோடு நீங்கள் பேசிடுங்கப்பா. இதுதான் உன்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணுது மகனே, இதுதான் தடை பண்ணுது மகளே, இதை மட்டும் நீ கொஞ்சம் எடுத்து போட்டு, இந்த காரியத்தை எடுத்து போட்டு. சில காரியங்களை எடுத்து போட சொல்லுவார், சில காரியங்களை நீக்க சொல்லுவார், சில காரியங்களை நோ சொல்ல சொல்லுவார், சில காரியம் வேண்டான்னு சொல்லுவார், சில காரியத்துக்கு விலக சொல்லுவார், சில காரியத்துக்கு எதிர்த்து நிற்க சொல்லுவார், சில காரியத்தை விட்டு ஓட சொல்லுவார். அதெல்லாம் செஞ்சோன்னு சொன்னால், ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னால் அழகாக பார்த்துடலாம், அழகாக பார்த்துடலாம். ஆவியானவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா, ஆவியானவர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா பார்த்துடலாம். மனவாளனை பார்த்துடலாம், அந்த கண்ணில் பார்த்துடலாம். ஓ ரிஷபரவா ஹல்லேலூயா. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் பாக்கிய நாள். ஓ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும். வீணாக ஓடி, வீணாக பிரயாசப்பட்டு, இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் கஷ்டப்படுறது இல்லை. ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் அந்த இன்ப நாட்டுக்கு, அந்த இன்ப நாட்டுக்கு, கண்ணீர் இல்லாத நாட்டுக்கு நம்ம போய் சேரணும். அதற்கு இந்த பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி ஆண்டவர் நிலைநிறுத்துவாராக. முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சகல துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறேன். சபையை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்திடுங்கப்பா. முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.